வணக்கம் ஃபாதர். வணக்கம் சார். மறுபடியும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். பல பிள்ளைங்களும் கூட இருக்கிறாங்க. நம்ம இதுக்கு நம்மளுடைய உரையாடலுக்கு உற்சாகத்துக்கு இருக்கிற மாதிரி பிள்ளைங்களும் 2 பேர் இருக்காங்க. லியோ பாஸ்கல் ராஜ். நம்ம வந்து சமயத்தை பற்றி பொதுவாக பார்த்துக்கிறோம். சரி, சமயங்களை பற்றி இன்றைக்கு என்னன்னாக்கா, இந்திய குடும்பம் ஒரு விசித்திரமான குடும்பம் ஃபாதர். சொல்லுங்க. இதில் வந்து ஒரு குடும்பத்திலே பல சமயங்களை சார்ந்தவர்கள் இருக்காங்க. அப்பா இந்துவாக இருக்கலாம், அம்மா வந்து கிறிஸ்டியனும், பிள்ளைங்க வந்து வேறு மதத்தை கழுவினவங்களும், சரி, இல்லை முஸ்லீமோ வேறு ஏதாவது சமயங்கள்ல இருக்கிறாங்க. அதாவது ஒரே குடும்பத்தில் பல சமயங்கள். அந்த மாதிரி விசித்திரமான குடும்பங்களை நம்ம இந்தியாவில் தான் பார்க்கலாம். ஆனால் இதை வந்து எப்படி இவங்க பிளான் பண்ணுறாங்க, இவங்களுடைய இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் சொன்னீங்களா நல்லாயிருக்கும். ஓகே, ஆமாம், இது ஒரு நல்ல ஒரு சிந்தனை. என்னென்னா, பல சமயங்கள் கொண்ட குடும்பங்கள் இருப்பாங்க. அதாவது ஒரு குடும்பம் வந்து இந்து, இன்னொரு குடும்பம் வந்து கிறிஸ்டியன், இன்னொரு குடும்பம் வந்து முஸ்லீம், பல சமயங்கள், இந்த மாதிரி குடும்பங்கள் இருப்பாங்க. ஆனால் ஒரே குடும்பத்தில் பல சமயங்கள் கொண்டு இருக்கின்றதுன்றது ஒரு ஸ்பெஷல் தான். இது ஒரு ஸ்பெஷல். இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு விதத்தில் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும் மற்றவங்களுக்கு. ஆனால் அது வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்ல மாதிரி அந்த குடும்பங்களில் அந்த ஒற்றுமையை உருவாக்குறாங்க. எனக்கே தெரியும். நான் வந்து உதயந்திரம் இல்லையா, நான் பிறந்ததுலாம் அங்கே வந்து ஒரு குடும்பம் எனக்கு தெரியும். பல குடும்பங்கள் இருக்கலாம். அதில் வந்து எனக்கு தெரியும் ஒரு குடும்பம் வந்து அந்த அம்மா வந்து கிறிஸ்டியன், அவருடைய கணவர் வந்து இந்து, அவருடைய பசங்க வந்து ஒரு சிலர் இந்துவாக இருக்கிறாங்க, ஒரு சிலர் கிறிஸ்டினாகவும் இருக்கிறாங்க. ஸோ இது எப்படி வந்து சாத்தியப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, அதை பார்க்கும்போது தான் சந்தோஷப்படுது. எப்படின்னாக்கா, அந்த பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க, அவர் வந்து ஸ்கூலில் எடுத்துன்னு போய் விடுவார். அதே போல் அந்த மனைவியும் பிள்ளைங்களும் வந்து இப்போ சர்ச்சுக்கு போகிறாங்க இல்லையா, அப்போ அவர் இந்து தான், அவருடைய கணவர். அவர் என்ன பண்ணுவார், வண்டியில் இவங்களை உட்கார வச்சு போய் சர்ச்சாண்டு விடுவார். அப்புறம் திரும்பி போயிட்டு அந்த சர்ச்சு விடுது இல்லையா, சர்ச்சு ப்ரோக்ராம்லாம் முடிஞ்ச பிறகு அவர் வந்து அங்கே நிற்பார், அந்த அம்மா வருவாங்க, கூப்பிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு மாரியம்மா விழா இருக்கும்போது இவர் வந்து மாரியம்மா விழாவுக்குலாம் அவர் போவார். இந்த அம்மா வந்து அதுக்கு தடையெல்லாம் கிடையாது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உனக்கு இந்த மதம், எனக்கு இந்த மதம், ஆனால் நாம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுலாம் இருக்குது. நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்குது. இட்ஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, உண்மையாகவே நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு. பல சமயங்கள், வெவ்வேறு மதங்கள் இருப்பாங்கன்னா, ஆனால் ஒரே குடும்பத்தில் பல சமயங்கள் வந்து இருக்கிறாங்கன்றது உண்மையிலே அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அது அவங்க எப்படி தான் மேனேஜ் பண்ணுறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க, நான் பார்க்குறோம். ஆனால் அதை நம்ம கண்கூட பார்க்குறோம். அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஓகே, உன்னுடைய சமயம் அது, என்னுடைய சமயம் இது, ஆனால் உன்னுடைய சமயக்கு நான் தடை கிடையாது. அதே போல் என்னுடைய சமயத்திற்கு நீ தடை கிடையாது. அப்போ இதுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா அது ஒரு உண்மையாகவே அது நல்லா இருக்கு. உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது? அதே மாதிரி நம்ம இது எக்குமினிசம், எங்கள் வீட்டில் எக்குமினிசம், அதாவது நான் ஒரு இதில் சபையில் கேத்தலிக்கில், எங்கள் அண்ணன் ஒரு அட்வென்டிஸ்ட்டு, அப்புறமா இன்னொரு பிரதர் வந்து பெண்டகாஸ்ட்டு. இந்த மாதிரி நாங்கள் பல சார்ந்த பிரிவுகளை சார்ந்திருந்தா கூட ஒரு குடும்பமாக இருக்கிறோம். ஓகே, நாங்களும் ஒன்றா கூடி ஜெபிக்கிறோம், பாட்டுகள் எல்லாம் பாடுவோம், பாடுவோம். எங்களுக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பைபிளை பற்றி இது பேசினாலும் நாங்கள் ஒரு புரிதலோடு, பல சபைகள் இருந்தாலும் நீங்கள் புரிதலோடு ஒரு குடும்பமாக இருக்கிறோம், பழகுறோம். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு சிலர் நம்ம அப்சர்வ் பண்ணோம். அதாவது வந்து ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு சமயத்தில் இருக்கிறது வேறு விஷயம். ஆனால் ஒரே குடும்பத்தில் பல சமயங்கள் இருக்கிறதுன்றது வந்து நிச்சயமாக அது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அது அவங்கக்கிட்ட அந்த என்ன சொல்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் வந்து அவங்கள வந்து சகோதர அன்பு, ஃப்ரெட்டர்னிட்டி, அப்புறம் வந்து புரிஞ்சுக்கிறது. என்னோட வழிகள் நான் அதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுவேன், ஆனால் உங்களுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து வாழ்கிறாங்க. அதனால் அதுக்கான முயற்சிகளை நமக்கு வந்து எடுத்துக்காட்டு. அதே போல் செக்குலரிசம், இட்ஸ் சிம்பிள் ஆஃப் செக்குலரிசம். எல்லா சமயங்களும் நீ வாழ, ஒருத்தரை நீ
கஷ்டப்படுத்தாத, கோஆப்ரேட் பண்ணு, ஒத்துழைத்து வாழுங்க அப்படின்னு தான் வந்து ஒரு செக்குலர் வேர்ல்டு. செக்குலர்னாக்கா எல்லாம் ஆமாம். செக்குலர்னா என்னன்னா இல்லை இந்த சமயம் தான் அப்படிலாம் கிடையாது, எல்லா சமயத்துக்கும் இடம் இருக்குது அப்படின்றது தான் வந்து செக்குலரிசம். எனவே அது ஒரு குடும்பங்களில் அப்படி இருக்குதுன்றது வந்து நம்ம நிச்சயமாக அது ஒரு பெரிய பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. நிறைய பிரபலங்கள் கூட அப்படி இருக்கிறாங்க. ஒரு சிலர் இந்துவாக இருக்கிறாங்க, அவங்களுடைய மனைவி வந்து கிறிஸ்டினாக இருப்பாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் வந்து கிறிஸ்டினாக இருப்பாங்க அல்லது இந்துவாக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து முஸ்லீமாக இருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட அவங்களுடைய என்ன ரைட்ஸ், உரிமைகள். இந்த உரிமைகளை வந்து நாம் மதிக்கணும். ரீசெண்டாக கூட சகோதரர் இளையராஜா, இசைஞானி இளையராஜா, அவருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல சமயங்கள் இருக்கிறத பாரு. ஒருத்தர் கூட யாரும் சொன்னார், அவர் என்னன்னாக்கா இளையராஜாவுடைய குடும்பம் வந்து ஒரு இந்தியா அப்படின்னு சொன்னார். ஏன்பா இளையராஜா குடும்பம் ஒரு இந்தியான்றீங்கன்னா அங்கே எல்லா சமயத்துக்கும் இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, எல்லா இடத்துக்கும் எல்லா சமயங்களுக்கும் நம்ம மதிக்கிற ஒரு நல்ல ஒரு பக்குவம் வரணும். இசைஞானியும் மற்ற சமயங்களுக்கு தடை விதிக்கல பாருங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது நல்லது தான். எல்லாருக்கும் நம்ம ஹேவ் தட் ரெஸ்பெக்ட் ஃபார் அதர் ரிலிஜன்ஸ். இட்ஸ் அ வெரி வெரி குட் திங். எனவே கடவுள் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். நம்ம எல்லோரும் நல்ல குடும்பம். அதே போல் நம்முடைய சகோதரி பவதாரிணி ரீசெண்டாக இறந்துட்டாங்க. ஒரு நல்ல பாடு, நீங்கள் வாய்ஸ் கேட்டீங்க, வெரி பியூட்டிஃபுல். என்ன சொல்கிறது, வாய்ஸ். ஆமாம், வாய்ஸ். ஆமாம், ஒரு சிங்கர்னு வரும்போது எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் கூட நிறைய பாட்டுங்கள்லாம் ரெடி பண்ணுறதில்ல. அந்த பாட்டுங்களில் பாடுறதுக்கு நீங்கள் எஸ்பிபி பாடலாம், கிறிஸ்டியன் பாட்டை பாடலாம். ஒரு எஸ்பிபி இந்து தான், ஆனால் பாடுறதுக்கு அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் பாட்டை பாடலாம், ஒரு காயத்ரி மந்திரம் பாட்டை நம்ம பாடலாம். அதே போல் ஒரு முஸ்லீமோட பாட்டை கூட பாடலாம் இல்லையா. அப்போ ஒரு சிங்கர் வந்து என்ன, ஒரு செக்குலர் ஆயிடுச்சு சிங்கர். அந்த விதத்தில் பவதாரிணி ஒரு நல்ல பாடகி, அவங்க அழகான அந்த வாய்ஸுக்காக நிச்சயமாக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம மறந்துடக்கூடாது, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தில் பல சமயங்கள் இருக்கிறதுன்றது வந்து நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. செக்குலர் வேர்ல்ட், யூனிட்டி இன் டைவர்சிட்டிக்கு, இதுக்கெல்லாம் வந்து இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. எனவே இந்த ஆமாம் சத்தமாக அதாவது பல மதம் இருந்தாலும், பல சமயங்கள், பல நம்பிக்கை இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒன்றாக கூடி வாழ முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம குடும்பமே உதாரணம். அதனால் பிரிவுகள் நமக்குள்ள தேவையில்லை, தேவையற்றது அப்படின்றது இது வந்து நமக்கு நிரூபிக்குது. ஸோ எனவே தேங்க்யூ. வேற்றுமையில் ஒற்றுமை வாழ்க. வேற்றுமையில் ஒற்றுமை வாழ்க.